9 மற்றும் 14வது வசனம் மற்றும் 29வது வசனத்தை நாம் பார்ப்போம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் கவனிப்போம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 14வது வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவுக்குள் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகும் ஆயிற்று. 29. நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். உங்களோடு கூட இந்த செவ்வாய்க்கிழமையின் மாலைகளிலும் இந்த பைபிள் ஸ்டடி ஆராதனையில் விசுவாசிகள் தேர்வு செய்ய வேண்டிய செழிப்பான வாழ்க்கை என்கிற தலைப்பின் கீழே தொடர் போதனையாக போதித்து கொண்டு வருகிறேன். A life of prosperity that believers must choose என்கிற வார்த்தை, விசுவாசிகள் தேர்வு செய்ய வேண்டிய என்கிற வார்த்தையை இதில் பயன்படுத்தி இருக்கிறேன். ஏன்? தேவன் இலவசமாய் கிருபையாய் பல நன்மைகளை நாம் கேட்காமலே நமக்கு தருகிறார். ஆனால் தேவன் நமக்கு காண்பிக்கிற மிகப்பெரிய மரியாதை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகளை நாம் தேர்ந்தெடுக்கும்படியான உரிமைகளையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையின் எல்லா கிரியிலையும் அதை பார்க்கலாம், நீங்க எல்லா காலகட்டத்திலையும் பார்க்கலாம். அவராக கொடுக்கிற சில காரியங்கள் உண்டு, நாம தேர்வு செய்கிற காரியங்களும் உண்டு. உறவுகளை எடுத்துக்கிடுங்க. தகப்பன் தாயை நம்ம தேர்வு செய்ய முடியாது, தேவனே அதை நமக்கு தருகிறார். பிள்ளைகளை நம்ம தேர்வு செய்ய முடியாது, தேவனே அதை தருகிறார். ஆனால் உறவுகளில் நாம் தேர்வு செய்யக்கூடிய அந்த இடத்தையும் அந்த காரியத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தையும் நம்ம தந்திருக்கிறார். நமக்கு யார் வாழ்க்கை துணையாக வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்கிறோம். நமக்கு யார் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்கிற உறவை நாம் தீர்மானிக்கிறோம். இதை போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் தேவன் நாம் கேட்காமே ரட்சிப்பை தந்திருக்கிறார், நம்மை மீட்டிருக்கிறார், நம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், இதெல்லாம் செஞ்சிருக்கிறார். ஆனால் நல்வாழ்வுக்கு ஆசீர்வாதமாய் வாழ்வது அப்படின்றது கிறிஸ்தவர்களாய் மாறிட்டதுனாலே அல்லது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அதனாலே எனக்கு நல்வாழ்வு தானாக கிடைக்கும், ஆசீர்வாதம் எனக்கு தானாக வந்துடும், அதை பற்றி நான் எதையும் தியானிக்க வேண்டியதில்லை, தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை, அல்லது நான் அதை தேர்வு செய்ய வேண்டியதில்லை, தானாகவே வரும் என்று சொன்னால், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆபிரகாமை போல ஒரு வாழ்க்கை உடையவர்களாக வாழ முடியும். ஆனால் அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லைன்றதுக்கான காரணத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஏன் இல்லைன்னா, ஆசீர்வாதமாய் வாழ்வது என்பது தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற உரிமை அல்லது உங்களுக்கு தந்திருக்கிற ஃப்ரீடம், சுதந்திரம். You must choose. நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதை நீங்கள் விரும்பாமல், நீங்கள் அதை குறித்து அறிந்து கொள்ளாமல், விசுவாசிக்காமல் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு அவர் திணிப்பதில்லை. அதனாலதான் ஆசீர்வாதத்தை குறித்து, செழிப்பை குறித்து, வெற்றியை குறித்தெல்லாம் சபையில போதிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. சபை அதை போதிக்க மறந்துவிட்டால், ஊழியக்காரன் அதை செய்யலைன்னா, சபைக்கு பக்தி மார்க்கத்தார்கள் போகலாம், பக்தியான கிறிஸ்தவர்களை பார்க்கலாம், அன்றாடம் பிழைப்பின் மூலமாக உண்டாகிற வருமானத்தின் மூலமாக இருக்கிற சில நல்ல காரியங்களை பார்க்கலாமே தவிர, வேதம் காண்பிக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கை, பிளஸட் லைஃப், ஆசீர்வாதம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றல், அந்த சக்தி, அதை பார்க்கவே முடியாது வாழ்க்கையில். பணத்தினால் என்ன நடக்குமோ அது நடக்குமே தவிர,
அது எல்லாரும் வாழ்க்கையிலும் நடக்கும். ஆனால் தேவனை கொண்டு, தேவனுடைய நன்மையினால், தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் என்ன நடக்கணுமோ அது நடக்காது. ஏன் நடக்காது? அது ஆசீர்வாதத்தினால் மட்டும்தான் நடக்கும். அதனால ஆசீர்வாதத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நிறைய நேரத்தில் இதை புரியாதவர்களும் இருக்கிறாங்க. செழிப்பை போதிக்கிறவங்க கூட நிறைய நேரத்தில் இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. எதை புரிஞ்சுக்கிறது இல்லை? செழிப்பை எப்படி அணுக வேண்டும், அதை எப்படி போதிக்கணும், அதை எப்படி ஜனங்களுக்கு அதை கற்றுத்தரணும், நம்ம எப்படி அதை பார்க்கணுன்றது கூட நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. செழிப்பை எதிர்த்து பிரசங்கம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அதுதான் நிறைய பெரிய கூட்டமே அதுதான். தே அகெயின்ஸ்ட் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அண்ட் பிளெஸிங். ஆசீர்வாதத்தை, செழிப்பை பற்றி பேசினா அவங்களுக்கு பயங்கரமாக கோபம் வரும், திட்டுவாங்க. அந்த பிரசங்கியர்கள்லாம் சரியானவங்க இல்லை அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்து. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். என்னவா இருக்கும்னா, ஆசீர்வாதம் கடவுள் நமக்கு தேவையானப்போ கொடுப்பாரு, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்துருவாரு. நம்ம அதை கேட்க வேண்டியதில்லை, நம்ம தியானிக்க வேண்டியதில்லை, நமக்கு அதெல்லாம் பெருசாக முக்கியம் இல்லை. ஏன்னா சபைக்கு வராதவங்க கூட ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம்னா என்னன்னே தெரியாமல் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு விளக்கம் என்னென்னா, இன்றைக்கு தற்காலத்தில் யார் பணக்காரங்களா உலகத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள எடுத்து வச்சு சொல்லுவாங்க. அம்பானின்னா சபைக்கா போகிறார், அவர் ஆசீர்வாதமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் 2-3 பேர் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களாம் ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியாததுனால அப்படி ஒரு குழப்பம், வேற ஒன்றும் கிடையாது. ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அம்பானியோட கம்பேரிசன் பண்ண மாட்டோம். ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்றத கவனிக்கணும். ஆசீர்வாதம் விசுவாசிக்கு யாரோட கம்பேர் பண்ண சொல்லியிருக்குது, அதுதான் இப்போ படித்தேன். கலாத்தியர் 3 கடைசி வசனத்தையும் 3வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தையும் அதையும் முடிக்கிறார் 29. நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆரம்பிக்கிறார். நீங்கள் யாரை உடையவர்களானால்? ஆமாம், கிறிஸ்து உங்களுடையவர். நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் நீங்கள் யாருடைய சந்ததிகள் என்று போதிக்கிறார் அவர்? அம்பானியோட கம்பேர் பண்ணல. யாரோட கம்பேர் பண்றார் அவரு? ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றார். யாருடைய சந்ததி அவர்? அம்பானி கிட்ட பணம் இருக்குது. பணத்தை இங்க பேசலைங்க. இட் நாட் டாக்கிங் அபவுட் மணி. ப்ராஸ்பரிட்டியில் மணி ஒரு சின்ன பகுதி, அவ்வளோதான். செழிப்பில் பணம் என்பது ஒரு சிறிய பகுதி. ஆனால் பிளஸ்ஸிங்கில் பல விஷயம் இருக்குது. வெற்றி வாழ்க்கை அடங்கி இருக்குதாங்க, கனம் அடங்கி இருக்கிறதாங்க, சுகம் அடங்கி இருக்கிறது. அதில் ஆசீர்வாதத்துக்குள்ள தான் இவ்வளோ அடங்கி இருக்குது. மதிப்பு அடங்கி இருக்கிறதாங்க, வேல்யூஸ் அடங்கி இருக்கிறதாங்க. இதெல்லாமே ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்குது. ஆசீர்வாதம் இருந்தால் தான் இதெல்லாம் வெளியே வரும். ஒரு மனுஷன் அப்படி மாற்றும். ஒரு மனுஷன் கனமுள்ள மனுஷனா இருக்கிறான்னா பிகாஸ் he is blessed, so he was honored. ஒரு மனுஷன் சுகத்தோடு இருக்கிறானா பிகாஸ் he was blessed, so he was healthy. ஒரு மனுஷன் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழறானா பிகாஸ் he is blessed, so that's why he was victory. அப்ப ஆசீர்வாதம் இருந்தால் தான் இவைகள் எல்லாமே இருக்கும். அதுதான் புதிய உடன்படிக்கையில இயேசுவோடு சீஷனா இருந்து 100 வயது கடந்து மரித்த அப்போஸ்தலனாகிய யோவான் அதை போதிக்கிறார். இயேசுவோடு கூட இருந்தவர், ஊழியம் செஞ்சவர், அவருக்காகவே ஊழியம் செஞ்சவர். இயேசுவோடு கூட ஊழியம் செய்த பலர் பேர் அவருடைய மரணங்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். அவருடைய மரணங்கள் எல்லாம் கொடூரமாக இருந்தது. ஆனால் அதில் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் எக்ஸப்டாக இருக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்ஷன்லாம் இருக்கிறது யோவான். ஏன் இவர் மட்டும்தான் 100 வயசு கடந்து வாழறார், 100 வயசு கடந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த 100 வயசு கடந்து இருக்கும்போது தன்னுடைய விசுவாசிக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அதான் 3 யோவான்ல நம்ம படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. என்ன கடிதத்தை எழுதுறாரு? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டுகிறேன்றார். நான் பிரகாரம் அந்த மாதிரி பேசவே கூடாது. அவர் நீ நல்லா இருக்கக்கூடாது, இங்கே கஷ்டப்படணும், இங்கே பாடுபடணும், இங்கே பஞ்சத்திலே தான் இருக்கணும், கடன் வாங்கிட்டே தான் இருக்கணும், தரித்திரத்திலே தான் இருக்கணும், குறைவாக தான் இருக்கணும், எவ்வளோ உழைச்சாலும் ஒட்டாது, நல்லவங்களுக்கு காலம் இல்லை, இப்படிப்பட்ட காரியங்களை தான் அவரு சொல்லியிருக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களாக தான் அதான் சொல்லியிருப்பாங்க. 1ஆம் தேதி தவிர மற்ற எல்லா நாளும் அதான் பேசுவாங்க. 1ஆம் தேதி மட்டும் வேற ஆவியானவர் இருப்பாருங்க அவங்களுக்குள்ள. அன்னைக்கு மட்டும் வாக்குத்தமாக கொட்டும் வாயிலிருந்து. ஆனால் மற்ற 29 நாள் 30 நாளும் பார்த்தீங்கன்னா சபிக்கப்பட்ட வார்த்தைகளும் தோல்வி அடையக்கூடிய வார்த்தைகளும் அல்லது விசுவாசிக்கிறதெல்லாம் தேவையே கிடையாதுன்ற மாதிரியான வார்த்தைகளும் தான் அங்கிருந்து வரதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே அவர் சொல்லி கொடுக்கறது, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன். ஏன்னா அதுதான் கடவுளுடைய சித்தம். நீ அதை தெரிந்து கொள். நல்ல விசுவாசி பாருங்க, அவரை பற்றி சாட்சிலாம் சொல்றாரு. அவர் நல்ல கிரியை செய்கிற, நல்ல ஆண்டவருக்காக வாழற, நல்லா இருக்கிற, இனியும் தெரிஞ்சுக்கோ, அது தானா கிடைக்காது. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்பதை நீ முதலாக நம்ப வேண்டும், நீ அதை விரும்ப வேண்டும், நீ அதை ஆசைப்பட வேண்டும், நீ அதுக்காக ஜெபிக்க வேண்டும்.
நீ இது ஆண்டவர் இடத்துல நீ தான் கேட்கணும், ஆண்டவரே நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். ஆண்டவர் செய்ய மாட்டார் அதை. ஏன்னா அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு ஏற்கனவே, இனிதான் செய்ய போறாருன்றது இல்லை. அப்போ செஞ்சு முடிச்சதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதனால தான் சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொன்னது காரணமாக தான். எதுக்காக கூட போறீங்க? நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ, நீர் எதற்காக மரித்தீரோ, நீர் எதற்காக ரத்தத்தை சிந்தினீரோ, எதற்காக இந்த ரட்சிப்பை தந்தீரோ, அவைகள் நிறைவேறட்டும் என் வாழ்க்கையில். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிரசங்கங்கள் எல்லாமே இருக்குது. அப்ப நம்முடைய லைஃபோட கம்பேரிசன் என்ன? விசுவாசிகள் யாருடைய லைஃபோட கம்பேர் பண்ணி பார்க்க சொல்றாரு? ஆபிரகாமின் சந்ததிகளா இருக்கிறீர்கள். யாருடைய சந்ததிகளா இருக்கிறோம்? எதனால அப்படின்னா அவர் சொல்றாரு, நீங்க யூத குலத்துல பிறந்ததுனால அப்படிலாம் சொல்லல, விசுவாச மார்க்கத்தாரா இருக்கிறதுனால. ஆபிரகாம் எப்படி ஆசீர்வாதம் பெற்றான், ஆபிரகாம் எப்படி உயர்த்தப்பட்டான், ஆபிரகாம் வாழ்க்கை எப்படி பிளெஸிங் லைஃபா மாறுச்சு. 65 வயசு வரைக்கும் அவனும் இதே உலகத்துல சபிக்கப்பட்டவனாய், பிள்ளை இல்லாதவனாய், நிந்திக்கப்பட்டவனாய், பேருக்கும் அவனுக்குமே சம்பந்தம் இல்லாதவனாய், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அவனுக்கு இருந்தது. ஆனால் 65 வயதுக்கு மேல அவனுடைய வாழ்க்கையை மாறுகிறது. மாற்றம் ஏற்பட்டதுக்குரிய முதல் காரியம், தேவன் அவனை சந்தித்தார், அவனுக்கு வாக்குத்தத்தங்களை தந்தார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அந்த விசுவாசம் தான் ஆபிரகாமுடைய சந்ததியை, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை எல்லாவற்றையும் தீர்மானித்தது. அதே போலதான் விசுவாசி வாழ்க்கையும். சபைக்கு வரீங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க, எல்லாம் ரைட். ஆனால் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள்? சபையில வந்து எந்த வசனங்களை, எந்த வார்த்தைகளை, எந்த பிரசங்கத்தை, எதை விசுவாசிக்கிறீர்களோ அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே அமைய இருக்கிறது. அப்ப ஆபிரகாமின் சந்ததி என்பது எதனால வருகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அதே போல நானும் ஆபிரகாம் விசுவாசித்த அதே தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறேன், அவருடைய வசனங்களை விசுவாசிக்கிறேன். அப்படி விசுவாசிக்கிறதன் மூலமாக நம்மளை கம்பேர் பண்ணி சொல்றார், ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தேவனை அறிந்தான், நீங்களும் விசுவாசத்தினாலே தேவனை அறிகிறவர்களா இருக்கிறீங்க. அந்த விதத்தை நீங்கள் ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கிறீர்கள் அப்படின்றாங்க. சரி, அப்ப கவனிக்க வேண்டியது அதுதான். அப்ப நம்ம லைஃபை, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை எங்க கொண்டு போய் கம்பேர் பண்ணிட்டாரு? உங்க வாழ்க்கை எப்படி மாறணும்ன்றது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்றார். கிட்டத்தட்ட ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்னு கிட்டத்தட்ட ஒரு 20 பகுதிக்கு மேல பேசியிருக்கிறேன். அதுல நம்ம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, ஆபிரகாமும் தேவனும் முதலாவது சந்தித்தது, அங்க அவனுக்கு என்ன சொல்றாருன்றது அங்க ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. என்ன சொன்னாரு அதை எடுத்துக்கொள்ளும். ஆதியாகமம் 12வது அதிகாரம், ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் நம்ம கவனிப்போம். ஆதியாகமம் 12 1 முதல் 5 வசனங்கள். ஆதியாகமம் 12 1 முதல் 5 வசனங்கள். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்படும் போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராளையும் தன் சகோதர குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் குடும்பத்தை எல்லாவற்றையும் சம்பத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். இந்த வசனங்கள் இருந்து தான் சில விஷயங்களை நம்ம எடுத்து பார்த்து ரொம்ப பிரீஃபா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுல என்ன சொல்றாரு? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ரிப்பீட்டடா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். நான் உன்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். கிட்டத்தட்ட 4 முறை அந்த வார்த்தையை பயன்படுத்துறார் ஒரே இது கட்டத்துல, ஒரே இடத்துல. நீ ஆசீர்வாதமா இருப்பாய், பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் 4 முறை ரிப்பீட் பண்றாரு. ஆசீர்வாதம்னா என்ன? நல்வார்த்தையை கூறுவதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. ஆசீர்வாதம்னா என்ன அர்த்தம்? ஆமா, விஷயம் தெரியாதவங்க பேசுறது போல பணம், அம்பானி அதெல்லாம் இல்லை. ஆசீர்வாதம் என்றால் என்ன? நல் வார்த்தையை கூறுவது. ரொம்ப தெளிவாக இருந்துக்கிடுங்க. ஏன்னா சிலர் தான் பேச்சு திறமை, இந்த வாயிலை படைக்கிற ஆள்லாம் இருக்கிறான். அவன்லாம் பொய்யை பேசினா கூட உண்மை மாதிரியே இருக்கும். ஏன்னா அவனுடைய குரல் வளம், அவனுடைய பேச்சு திறமை. வியாபாரிகள் அவங்களுக்கு வாய் வியாபாரின்னு பேர் வச்சிருக்கிறேன். இந்த வாய் வியாபாரிகள் பாருங்க, அவங்க தான் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறது. என்ன பேசுறாங்க? ஆசீர்வாதம், பணம், கார், பங்களா அப்படின்றாங்க. ஆசீர்வாதம்னா அப்படி இல்லைப்பா, வெளியில் எங்கே பேசிடாதீங்க. ஏன்னா உலக மக்களுக்கு அது ஆசீர்வாதம்னு தெரியும். கிறிஸ்தவ மக்கள் தான் நிறைய நேரத்தில் மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியறதில்ல. உலக மக்கள்கிட்ட போய் ஆசீர்வாதம்னா பணம்னா கன்னத்துலேயே வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஏன்? ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, வயசானவங்க வராங்க, பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்கன்றாங்க. அப்படின்னு அர்த்தம் பணம் எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறாங்களா?
யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கிறாங்க பாருங்க. பைபிள் வச்சுக்கிட்டு முட்டாள்தனமாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆசீர்வாதம்னா பணம்ட்டு. ஒரு கல்யாணத்துக்கு வராங்க, ஒரு வயசானவங்க 2 பேர் வராங்க, இல்லை நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவங்க வராங்க அப்படின்னா பிள்ளைங்க இந்த இப்போ தான் கல்யாணம் ஆன பிள்ளைங்க இளம் பிள்ளைங்களை பார்த்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு பெற்றோர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா அர்த்தம் உங்கள் பேக்கெட்டில் இருக்கிறது, பர்ஸில் இருக்கிறது, அக்கௌண்ட்டில் இருக்கிறதுலாம் எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறாங்களா? கிடையாது. நல்ல 4 வார்த்தைகள் என்ன பண்ணுங்க அந்த பிள்ளைங்கள் மேலே கூறுங்க அப்படின்னு அர்த்தம். ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா அதான் அர்த்தம். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா அர்த்தம் நல்வார்த்தையை கூறுவது. அதுக்கு பேர் தான் என்னது? ஆசீர்வாதம். ஏன் இதே ஆளுங்களே ஒவ்வொரு முறையும் பிரேயர் முடிக்கும் போது, சர்வீஸ் முடிக்கும் போது, ஆராதனை முடிக்கும் போது ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும். என்ன வார்த்தை அது? பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க விசுவாசிக்கு, நல்வார்த்தை எடுத்து கொடுக்குறீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை இருக்கட்டும், பிதாவுடைய அன்பு இருக்கட்டும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் கூட இருக்கட்டும் என்கிற நல்வார்த்தையை எடுத்து சொல்லுகிறீர்கள். ஆசீர்வாதம்னா என்னது? நல்வார்த்தையை கூறுவதுன்னு அர்த்தம். ஆசீர்வாதம்னா என்ன அர்த்தம்? அங்க நல்வார்த்தையை கூறுவது. அப்ப அதுதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்கிறார். ஒரு பிள்ளை இல்லை, 75 வயசு ஆகுது. அவனை பார்த்து சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிச்சு காட்டுறேன்றார். நான் சொன்னது ஆசீர்வாதமான வார்த்தை, நல்ல வார்த்தை. ஒண்ணுமே இல்லாத உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன்றார். வானத்தின் நட்சத்திரங்களை போல சந்ததிகள் உனக்கு உண்டாகும்ன்றாரு. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்படின்னா நான் காமிக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா எல்லா நல்ல காரியங்களும் உனக்கு உண்டாகும், எல்லா நன்மைகளும் உனக்கு பெறுவாய். நீ நல்ல அறிவார்ந்த உலக மக்கள்லாம் திருமணத்தில் பிள்ளைங்களை வாழ்த்துறதை நான் பார்த்துருக்குறேன். எல்லா பேர் புகழ் ஆஸ்தி எல்லாம் பெற்று நல்லா என்ன பண்ணுங்க, நீங்கள் நீடூடி வாழுங்கன்னு வாழ்த்துவாங்க. அதான் ஆசீர்வாதம். உலக மக்கள் பைபிள்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகளை கூடிங்க, நீ நீடூடி வாழ்வாய், ஆசீர்வாதமான வார்த்தைகளை தெரிவிக்கிறாங்க. இது உலக மக்கள், அது பழிக்கலாம் பழிக்காமையும் போகலாம். ஆனால் இது தேவனுடைய வார்த்தை. இந்த ஆசீர்வாதம் யாருடைய ஆசீர்வாதம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், அவர் ஆசீர்வதிக்கிறாரு. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றாரு. உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றாரு. ஆசீர்வாதம் என்றால் என்ன? தேவன் என்னை பார்த்து நல்லா இருன்னு சொல்லியிருக்கிறார், எல்லாவற்றிலும் வாழ்ந்துரு என்று சொல்லியிருக்கிறார், எல்லாவற்றிலும் ஜெயித்திருன்னு சொல்லியிருக்கிறார், எல்லாவற்றிலும் சமாதானத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் என்னை வாழ்த்தி இருக்கிறார், அவர் என்னை வாழ்த்தி இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறார். அப்ப அதுக்கு பேர் தான் என்னது? ஆசீர்வாதம். சரி, இதன் அடிப்படையில் தான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்துக்கிட்டு லேர்ன் பண்ணிட்டு வரோம், கற்றுக்கிட்டு வரோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்னா என்ன, ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்படின்றத பார்த்து கொண்டு வர்றோம். அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற காரியம், அது தலைப்பு ஆசீர்வாதம் இல்லாதவைகளை இருப்பதை போல உண்டு பண்ணும் ஆற்றல் பெற்றது. The blessing has a power to make the non-existent as if it is existed. ஆசீர்வாதம் இல்லாதவைகளை இருப்பதை போல உண்டு பண்ணும் ஆசீர்வாதத்தோடைய ஆற்றல் என்னது? இல்லாதவைகளை இருப்பதை போல உண்டு பண்ணுகிற வல்லமை, ஆற்றல். ஆசீர்வாதம் நல்வார்த்தைன்னு சொன்னேன். இந்த நல்வார்த்தைக்குள்ள இருக்கிற பவர் என்ன? அதான் பாயிண்ட். இந்த நல்வார்த்தை பாருங்க, ஒரு பெரிய ஆற்றல் அல்லது பெரிய ஒரு வலிமை, வல்லமை அதுக்குள்ள இருக்கிறது. உலக மக்கள் இன்னைக்கு அதெல்லாம் அதிகமாக பேசுறாங்க, நான் பார்க்குறேன். ஒரு ரியாலிட்டி ஷோவில் பாருங்க, ஒரு பையன் பேசுகிறான், சின்ன பையன். நான் ஒரு காலேஜ் படிக்கிறான். அவன் அந்த அந்த நிகழ்ச்சி நடத்துகிற தொகுப்பாளரை பார்த்து சொல்கிறாரு, சார் நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு ஒன்று கிடையாது உலகத்தில். அதெல்லாம் நம்மளா அசியூம் பண்ணிக்கிறோம், நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், அதெல்லாம் அசியூம் பண்ணிக்கிறோம், நம்மளாம் நினச்சிக்கிறோம் இது நல்லது கெட்டதுன்னு. அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது சார் அப்படின்னா மைக் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அந்த நிகழ்ச்சி நடத்துகிற சொல்கிறார் பாருங்க, டேய் முதல்ல அந்த மைக்கை விட்றா, லூஸு மாதிரி பேசாதரா அப்படின்றார். உடனே பாருங்க, அவன் பேசிக்கிட்டு இருந்தான், அவன் மூஞ்சி மாறிடுச்சு, அப்செட் ஆகிட்டான். ஏன்னா இவ்வளோ பேருக்கு முன்னாடி நம்மளை லூஸுன்ட்டான், மைக்கை வாங்கி அங்கே கொடுன்ட்டாரு, எவ்வளோ பேர் அசிங்கம் இது. அப்போ தான் சொன்னார், நீ தானே ராஜா சொன்ன நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு ஒன்று கிடையாதுன்ட்டு. இப்போயே அவன் மூஞ்சி மாறிச்சு, இப்போயே அவன் அழுகிற அளவுக்கு வந்துட்டான் பாருங்க. அவன் சின்ன பையன், அவனுக்கு தெரியல, மேதாவின்னு நினைப்பு. பிஎஸ்சி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஸ்மார்ட் ஃபோன் கையில் வந்துருச்சுனாலே பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இல்லை அறிவு வேற, ஞானம் வேற. அது தெரிலன்னா எங்கேயாவது இந்த மாதிரி பப்ளிக்காக போய் அசிங்கப்பட வேண்டியதாகிடும். அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட நான் போன பிரயாணத்தில் அப்படி தான் ஒருத்தரை பார்த்தேன், ஆர்கனைசர். அவர்
கிறிஸ்தவர் அவர். சுத்தமாக எல்லில் கூட அறிவில்லை அந்த மனுஷனுக்கு, பாவம். அவரை பற்றி கூட வந்து ஒரு 17-18 பேர் பாருங்க, கூட வந்து ஒரு 2-3 நாளே அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. உலக மக்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு ஒருத்தர் கூட அவர் பேச்சையும் கேட்கல, அவர் பின்னாடியும் போகல, அவர் சொல்கிறதுக்கு எதுக்குமே கீழ்ப்படையில. ஒரு 4-5 நாள் கழித்து மொத்த பேர் ஏன் கூட ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது அவருக்கு பயங்கர எரிச்சல் ஆகிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் எரிச்சல் இருக்கிறார் என் மேலே. நான் யாரையும் வாங்கன்னு கூப்பிடல, நான் யாரையும் என் கூட இருங்கன்னு கூப்பிடல. எனக்கு மேக்ஸிமம் யாரும் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்காது. வெளியே பிரயாணத்துக்கு போகிறது தனியாக இருக்கிறது தான். அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்கள் புக் பண்ணுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் எந்த வழியை சூஸ் பண்ணலாம், எப்படி ஜிபிஎஸ் மேப்பை எந்த ரூட்டை போட்டு நீங்கள் கரெக்டாக கொண்டு போக எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பித்தோடனே பாருங்க, இவருக்கு பயங்கர பொறாமையாயிடுச்சு. டீமெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டார், எல்லாம் பண்ணிட்டார். எப்படி நானே நினச்சி இவரை நம்பி எப்படி இவ்வளோ பேர் வந்தாங்க, நான் கூட போயிருக்கிறேனே அப்படின்னு பார்த்தா புரியுது பாருங்க. வாய் வியாபாரி, வேற ஒன்றும் கிடையாது. நல்ல திறமையாக பேசுகிறாங்க, இல்லாத இதை இருக்கிறத போல் பேசுகிற ஆற்றல் அவங்ககிட்ட இருக்குது. அவர் சொன்னார் பாருங்க, எங்கள் அண்ணன் தான் வந்து எங்கள் சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறார், சிஎஸ்ஐ. அவர் வாங்க ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் வந்தேன்னா மொத்தமாக இழுத்து மூடுற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னாரு. சில இடத்துல சில விஷயம் செட் ஆகாது. அது மாதிரி தான் உங்ககிட்டலாம் நான் வந்து போய் பேசிட்டு உட்காந்துருக்க முடியாது. நீங்களாம் வந்து ஆதி கிறிஸ்தவர்கள், உங்களை புகழ்ந்தெல்லாம் பேச முடியாது. போய்விட மனதாக இருந்தால் போய்விடுங்கள் மாதிரி தான் ஆகிடும். அந்த இடத்துல ஆவியானவர் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவார். கதறிடுவீங்க என்ன, நம்பல அவர். அப்புறம் அம்பாளன்னு ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணிவிட்டு அந்த வீடியோ அவருக்கு அமிச்சு, ஏன்னா அவரை போகக்கூடாதுன்னாரு. என்ன நீங்கள் சர்ச்சுக்கெலாம் போகிறன்றீங்க, நீங்கள் வந்திருக்கிறது ஒரு ட்ராவலுக்கு, இந்து ஆளுங்களே போயிட்டு வாங்க சார் அப்படின்றாங்க. இவர் போகக்கூடாது, சர்ச்சுக்கு போனால் ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்துடணும். சிஎஸ்ஐ ஆள் பேசுகிற பேச்சு. நான் சொன்னேன், நீங்கள் கிளம்புங்க, எனக்கு வர தெரியும், நான் ஒன்றும் வெளிநாட்டில் ஒன்றும் ஓட்டலை, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்ட்டு. இதெல்லாம் புது ஊர், ஒன்று வழி தெரியாது, அது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்கன்ட்டேன். இதில் என்ன ஆச்சரியன்னா, நான் போயிட்டு பொறுமையாக போய் பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் பண்ண ரூமுக்கு வந்து அழகாக எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கிறேன். குரூப் எல்லாம் எனக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது, பேசினாலே எனக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறார். நடுவில் ஒரு மழையில் மாட்டிக்கிட்டார், வெள்ளத்தில். அடுத்த வாரத்துல இருந்து கப்பு சுப்புன்னு இருந்தார், வாயே திறக்கல. வாய் கொடுத்தா புண்ணாவது இவர்கிட்ட, வேற ஏதோ கிரியை செய்யுது. ஏன் சொல்கிறேன், இந்த காலத்தில் இருக்கிற பிரச்சனையே அதுதான். 2-3 வாலிபர்களை பார்த்தேன் பாருங்க, என் கூட வந்தவனுங்களை, ஒரு தண்ணி பாட்டில் கூட எடுத்துன்னு வரல. ரைட் பண்ணணுன்னே ஆசையில் வந்துட்டாங்க, ஏதோ வண்டி எடுத்து ஓட்டுறதுன்னு கிடையாது, உயிரே போயிடும். அதெல்லாம் எவ்வளோ பேருக்கு போயிருக்குது. தண்ணி பாட்டில் கூட இல்லாமல் வரானுங்க பாருங்க, என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு ஆனால் தண்ணி கொடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நிற்கிறானுங்க வந்து அசிங்கமாக. நான் கேட்டு, ஒரு வாலிப பசங்க தண்ணி இல்லைன்னு தண்ணி கொடுக்கலாம், பாட்டிலேவா கொடுப்பாங்க? என்னடா நீங்களாம் இந்த மாதிரி அறிவு இல்லாமல் எப்படி பெற்று விட்டாங்க, எப்படி வளர்த்தாங்க? அவங்க அம்மா அப்பாவை தான் திட்டினேன் நான் மனசில். என்ன வளர்த்துருக்குறாங்க உன்னை, இவ்வளோ தூரம் பிரயாணம் பட்டு வர, வண்டி எடுத்துன்னு வந்திருக்கிறான், வேறு என்னென்னோ தேவையில்லாத ஷூ அது எது எல்லாம், ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வரல. அந்த அறிவு இல்லை. தண்ணிலாம் கிடைக்குங்கன்னா கடை இருக்குதா, ஒன்றும் கிடையாது. ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறேன்னா 700-800 கிலோமீட்டர் மனுஷனையும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல வந்து தண்ணி கொடுங்கன்னு நினைக்கிறான். நான் எங்கே போய் வாங்கி குடிக்கிறது? அவள் தான் பார்த்தேன், ஒரு அறிவு இந்த வாலி பசங்களுக்கு இல்லையே, எப்படி இவனுங்களாம் பிழைப்பானுங்க? இவனுங்க பேசுகிறது தான் பெரிய ஞானி மாதிரி பேசுகிறான். அதே மாதிரி தான் அந்த வார்த்தையை பற்றி அந்த பசங்களாம் அசால்ட்டாக நினைக்கிறானுங்க. அதில் ஒரு பையனை தான் அந்த டிவி நிகழ்ச்சியில் பார்க்குறான், அசால்ட்டாக சொல்கிறான், நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு ஒன்று கிடையாதுங்கன்றான். அவர் நிகழ்ச்சி தொகுப்பாளர், நல்ல அறிவாளி, அவர் அங்கேயே போட்டு உடச்சிடறான் மூஞ்ச. முட்டாள் மாதிரி பேசாதன்னு ஒன்று மூஞ்சி மாறுது. அப்போ முட்டாள்ன்ற வார்த்தை என்ன வார்த்தை? அது நல்ல வார்த்தை இல்லை. எல்லாருக்கும் முன்னாடி உன்னை அவமானப்படுத்துகிற வார்த்தை, உன்னை தலை குனிய வைக்கிற வார்த்தை. அதே போல தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறீர்கள் என்றால் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச நீங்கள் கற்றுக்கொள்ளவும் ஆரம்பிக்கவும் வேண்டும். உங்கள் வாழ்க்கையை குறித்து இல்லாமல் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், கடன் இருக்கலாம், அதை பற்றி நல்ல வார்த்தை என்ன? அதாங்க கேள்வி. வியாதியை பற்றி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுறதுக்கு நீங்கள் விசுவாசியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடன் பிரச்சனையை பற்றி நீங்கள் விளக்கமாக பேசுறதுக்கு ஒரு விசுவாசி தேவையில்லை. பிரச்சனைகளை பற்றி இன்னும் அதிகமான பிரச்சனையோடு பேச வேண்டியதுக்கு ஒரு விசுவாசி தேவையில்லை. பிரச்சனைகளின் மத்தியிலே நீங்கள் என்ன நல்வார்த்தையை கூறுகிறீர்கள், அதுதான் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் போது, அதுதான் அந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டு பண்ணும் போது, அதுதான் நீங்கள் எப்படி வாழப்போகிறீர்கள் என்கிற நோக்கத்தை அது தெரிவிக்கிறது. நல்ல வார்த்தை தான். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கை அப்படி தான் மாறுது. அவனுக்கு ஒன்றும் சர்ச்சு கிடையாது, இது மாதிரி போதிக்கிற ஆள் கிடையாது. He learned by hearing, by experience. ஆண்டவர் சொல்கிறத கேட்குறான், அதுக்கப்புறம் வாழ்ந்து பார்க்குறான் லைஃப்பில்.
அங்கே பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. கெட்டது வரும்போது அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல காரியங்களை நோக்கி அடுத்த கட்டம் அப்படி உயர ஆரம்பிக்கிறான். அதனால தான் அவனுக்கு அவ்வளோ பெரிய நேரம் எடுக்குது. அவனுக்கு 75 வயதில் வாக்குத்தத்தத்தை பெற்றவன் 99 வயசில் தான் அவனுக்கு குழந்தை பிறகுது. அதுக்கு நீண்ட நாள் ஆகுன்றது கணக்கு கிடையாது. நிறைய பேர் அப்படி எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ கிறிஸ்தலோட பேசும்போது பார்த்துருக்குறேன். ஆபிரகாமுக்கு 99 வயசில் பிறந்ததில்ல பிரதர் அப்படின்வாங்க. பிறந்ததுக்கு காரணம் 2 இருக்குது. ஒன்று, ஆண்டோட வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் போனது. அவர் சொல்றாரு, நீ உன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்றார். போகும்போதே 5ஆவது வசனத்தில் தான் படித்தோம். கூடவே ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு போகிறான். நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? ஏன்னா நீங்கள் போய் படித்து பாருங்கள், அவங்களால தான் லேட் ஆகுது. அவன் ஆசீர்வாதம் தடைப்பட்டது. கொஞ்ச நாள் லோத்து கூட சண்டை, கொஞ்ச நாள் அவங்க அப்பா கூட இப்படியே லேட் ஆகி 99 வயசு ஆகுது. லேட் ஆனதுக்கு காரணம் ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் லேட்டாக கொடுக்கணுன்றது அவருடைய திட்டம் கிடையாது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் தருகிறவர். லேட் ஆகிறதுக்கு காரணம் இவன். 2வது, அவிசுவாசமான வார்த்தைகள். நடக்காது, முடியாது, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு எடுத்து சொல்ல ஆள் கிடையாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீ ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீ பேச வேண்டும். அப்படி கூறினா மட்டும்தான் உனக்கு சந்ததி உண்டாகும், பிள்ளைகள் உண்டாகும். அவர் சொன்னதே நடக்கும். இல்லைன்னா கடவுளே சொல்லியிருந்தாலும் உன் வாயின் வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இராவிட்டால், நல்ல வார்த்தைகளாக இராவிட்டால், வெற்றியின் வார்த்தைகளாக இராவிட்டால் நிச்சயமா ஒரு மாற்றம் அங்கே உண்டாகாது. சரி, அப்ப இதை இன்னைக்கு கவனிக்க போறோம். ஆசீர்வாதம் இல்லாதவைகளை இருப்பதை போல உண்டு பண்ணும் ஆற்றல். அப்படிதான் அதான் சொல்ல வந்த. ஆற்றல்னா வல்லமை. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன உண்டு? ஆற்றல் உண்டு, வல்லமை உண்டு. உங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், உங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் என்ன பேசுகிறீர்கள், அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கே ஆற்றல் உண்டு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கே ஒரு செயல்பாடு உண்டு, கிரியைகள் உண்டு. அதுதான் இன்னைக்கு நம்ம கவனிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம் ரோமர்கள் நிருபம் 4வது அதிகாரம். ரோமர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 17 முதல் 21 வசனம் வரைக்கும் கவனிப்போம். ரோமர்கள் நிருபம் 4 17 முதல் 21 வரைக்கும் பாருங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன் முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இந்த நம்பிக்கை, விசுவாசம்ன்ற 2 வார்த்தை வருது பாருங்க, ஹோப் அண்ட் ஃபெய்த். இந்த ஹோப் தான் என்ன பண்ணுது? நம்முடைய வார்த்தையை தீர்மானிக்கிறது. விசுவாசம் செயல்படுத்திடுது. அதை நம்ம எதை ஹோப் பண்றோமோ அல்லது எதை நம்புகிறோமோ அதை தான் பேசுறோம் நம்ம நிறைய நேரத்தில். இப்போ இந்த இடத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் மாற்றம், அதாவது இல்லாதவைகளை இருக்கிறதே போல அழைக்கிற அந்த மாற்றம் எப்படி உண்டானதுன்றதை இங்க சொல்றார். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாமல் என்றார். எதுக்கு ஏது இல்லாமல் அங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 99 வயசு ஆயிடுச்சு, சரீரத்தின் பேலன்ஸ் செத்து போச்சு. அன்னைக்கு இருந்த மருத்துவர்கள் அவங்கெல்லாம் சொல்லியிருக்கலாம், இதுக்கப்புறம்லாம் உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்களுடைய அறிவு, எங்களுடைய நாலேஜ், எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லும் போது நீ மாறதுக்கும் வாழ்க்கை மாற்றுவதற்கு சந்ததி உண்டாவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில் ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு அதை என்ன பண்ணினான்? அவன் விசுவாசித்தான். எதை? கடவுளுடைய வார்த்தையை நம்பிக்கையோடு நம்பிட்டான்னு அர்த்தம். அப்படின்னா ஆபிரகாமுடைய வாயின் வார்த்தைகள் அவனுடைய குடும்பத்தை குறித்து, அவனுடைய மனைவியை குறித்து, அவனுடைய சரீரத்தை குறித்து எல்லாமே நம்பிக்கையான வார்த்தைகளே வந்தது. என்ன வார்த்தைகளே வந்தது? நல்லா சொல்லுங்களேன். நம்பிக்கையான வார்த்தைகளே அவனுக்கு வந்தது. அப்படி மாத்திக்கிட்டான் தான் வாழ்க்கையை. அவன் புரிஞ்சு போச்சு வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் எங்க இருக்குது. ஹோப்லெஸ் வேர்டில் இல்லை, அன்ஃபெய்த்ஃபுல் வேர்டில் இல்லை, ஹோப்ஃபுல் வேர்டில் இருக்குது. நம்பிக்கையான வார்த்தையில் தான் என்னுடைய எதிர்காலம், என்னுடைய வெற்றி வாழ்க்கை அடங்கியிருக்கிறது என்பதை ஆபிரகாம் புரிந்து கொண்டான். அதனால தான் இந்த இடத்துல ரோமர்ல எழுதுறாரு அவனை பத்தி, இல்லாதவைகளை இருப்பதை போல அழைக்க கற்றுக்கொண்டானா. எப்படியா? இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன், கடவுள் அப்படிப்பட்டவரா. அதை ஆபிரகாம் நம்ப ஆரம்பித்தான். நம்ப ஆரம்பித்ததுனால என்ன நடந்தது? 19 அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்ன பண்ணாதிருந்தான்? அவன் எண்ணாதிருந்தான். அந்த எண்ணாதிருந்தான்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நம்பிக்கை நம்முடைய எண்ணங்களை மாற்றுகிறது. நம்பிக்கை எதை மாற்றுகிறது? இல்லாதவைகளை குறித்து யோசிக்கிறது இல்லை. தேவனுடைய வசனத்தின் மேல, தேவனுடைய வார்த்தையின் மேல கவனமும் நம்பிக்கையும் வந்துருச்சுன்னா இல்லாதவைகளை பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை, கடனை பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை, சரீர சுகவீனத்தை பேசி கொண்டிருக்கிறது இல்லை, எனக்கு முன்னாடி எதெல்லாம் தடையா இருக்குது அதை பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை.
எண்ணங்கள் அங்கே மாறுகிறது. ஏன் எண்ணம் மாறுச்சு? ஏன்னா உள்ளத்தை மாற்றிட்டான். உள்ளத்தை வந்து கடவுளுடைய வார்த்தையின் நம்பிக்கையினால நிரப்ப ஆரம்பிச்சிட்டான். அப்படி நிரப்பினதுனால இங்க அவனை பற்றி சொல்லப்படுகிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்ன பண்ணாதிருந்தான்? அவன் என்னாதிருந்தான்? எப்படி? 20வது வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஹலோ, நம்ம சந்தேகப்படுறோமா நம்பிக்கையா இருக்கிறோமான்றதை நம்முடைய வார்த்தை தான் தீர்மானிக்குது, அல்லது நம்முடைய வார்த்தை தான் வெளிப்படுத்துது. நம்பிக்கையான வார்த்தையை பேசும்போது நம்ம பார்க்குறோம், சரி நம்பிக்கையா இருக்கிறோம் அப்படின்ட்டு. நம்பிக்கையற்றவனா ரொம்ப தோய்ந்து போய் ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப தோல்வியை பேசுகிற வார்த்தைகளை கேட்கும் போது புரியுது மனுஷன் தோல்வியின் எண்ணத்தில் நிரம்பி இருக்கிறார்ன்றது. ஆபிரகாமை பற்றி சொல்லப்படுகிறது, சூழ்நிலைகள் அவனுக்கு எதிராக இருக்கிறது, சரீரம் செத்து போயிருக்கிறது, ஆனால் அதை பற்றி அவன் என்னாது இருந்தான். எது அவனை அந்த நிலைக்கு கொண்டு வந்தது? எது அவனுக்கு அந்த நம்பிக்கை கொண்டு வந்ததுன்னா 20வது வசனம் சொல்றது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் வார்த்தையை இப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டான். சரீரம் செத்து போனதா, ஆனால் அவன் சரீரம் செத்து போனதை பேசல, எதை ரியாலிட்டி எடுத்து பேசுறான்? இந்த செத்து போன சரீரத்திலிருந்து தேவன் ஜீவன் பெற வல்லவராய் இருக்கிறார், ஜீவன் தர வல்லவராய் இருக்கிறார், ஜீவன் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார், சந்ததியை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். அப்படி பேச ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவேன் என்கிற அந்த பேரையே பாருங்க மாத்தவே இல்லாம 99 வயசுலயும். சரீரம் செத்து போனதுக்கு அப்புறம் நம்பிக்கை இழந்தவனா இருந்தா பழைய பேருக்கு போயிருப்பான். ஆபிராம் அப்படின்னா கணம் பெற்ற தகப்பன் அர்த்தம், ஹானரபிள் ஃபாதர்னு அர்த்தம். ஆனா ஆபிரகாம்ன்ற வார்த்தையே மாத்துறாரு, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்றது அவன் மாத்திக்கவே இல்லை. சரீரம் செத்து போன பிறகு கூட நான் இனிமேல் ஆபிராம் அப்படின்னு வரல, ஆபிரகாம் தான். அந்த நம்ம ஊர்ல மாதிரி வெறும் சர்டிபிகேட்லயும் இங்கே முக்கியமான இடத்துல எழுதுறதுக்கு மட்டும் பேர் பயன்படுத்துகிற கலாச்சாரம் நமக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கும் மேலே கலாச்சாரங்களில் வெஸ்டர்ன் கல்ச்சரில் ரொம்ப படித்தவர்கள் மத்தியில் இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கிற கலாச்சாரம், they will call with a name, பேரை சொல்லி தானே பண்ணுவாங்க, அவங்க அழைக்கிற கலாச்சாரம் இன்னைக்கும் இருக்கிறது. இங்கெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டா உதைச்சிருவாங்க இங்கெல்லாம் சில நேரத்தில். அங்கே அப்படி கிடையாது. 4 வயசு பையன் கூட 40 வயசு உள்ளவரை பார்த்தீங்கன்னா பேர் சொல்லி அதுக்கப்புறம் அதில் ஒரு மரியாதை சில வார்த்தைகள் வராங்க. அந்த மிஸ்டர் அண்ட் இதெல்லாம் அழகாக சேர்த்துப்பாங்க அவங்க. ஒரு ரெஸ்லிங்கில் ஒரு வாட்டி பார்த்து ஒரு சின்ன பையன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஜான்சின்னு ஒரு மிகப்பெரிய மல்யுத்த வீரர், அவர் உலக புகழ் பெற்றவர், பயங்கர ஃபேமஸான ஆள். ஒரு வாட்டி ஸ்டேஜில் ரிங்கில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பையன் எதுக்கோ அவனை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஏதோ என்கரேஜ் பண்ணுறதுக்கு அந்த டீம் அனுமதிக்குது. அவன் தூரத்துலேருந்து பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அந்த இதை பார்க்கும்போது எதை பார்க்குறேன்னா, ஒரு இவ்வளோ பெரிய மனுஷனை, இவ்வளோ பெரிய ஆளை, கிட்டத்தட்ட அவருக்கும் இவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வயசுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவன் அழகாக சத்தமாக மிஸ்டர் ஜான் சீனா அப்படின்னு கூப்பிடுறான். எனக்கு அதிர்ந்து போயிட்டேன். நம்ம ஊரில் என்ன நடக்கும் இதெல்லாம்? மரியாதை இல்லாமல் கூப்பிட்ட, அப்படி கூப்பிட்ட, இப்படி கூப்பிட்ட அப்படின்னு ஆகிடும். ஏன்னா இது அது மாதிரியான ஒரு கலாச்சாரம், அங்கே அப்படி இல்லை. அப்போ ஆபிரகாம் அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் தான். அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒவ்வொரு நாளும் வேலைக்காரன்லேருந்து எல்லாருமே ஆபிரகாம்னு கூடும்போது அநேக ஜாதிகளுக்கு தகப்பன், ஆனால் ஒரு குழந்தை கூட இல்லை, சரீரம் செத்து போயிருக்குது. ஒவ்வொரு நாளும் சேலஞ்சஸ் அங்கே முன்னாடி நிற்குது. ஆனாலும் அவன் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மீது எப்படி இருக்கவில்லை? அவன் அவிசுவாசமாய் இருக்கவில்லை, சந்தேகப்படவில்லை இருக்குது. என்ன படவில்லை அவன்? அப்போ எந்த அளவுக்கு அவன் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறான் பாருங்க. சும்மாலாம் வந்துடாது. ஹலோ, சும்மாலாம் அங்கே இதெல்லாம் நடந்துடாது. எந்த அளவு சந்தேகப்படாத அளவுக்கு அவன் விசுவாசிக்கிறானா, அப்போ எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை தியானிச்சிருப்பான், எந்த அளவுக்கு நேரத்தை அது கொடுத்துருக்குறான், எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணதுனால தான் பாருங்க அவன் சந்தேகப்படாமல் தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவன் நம்பினான். 21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற எப்படிப்பட்டவர் என்று வல்லவர் என்று. 21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிதை நிறைவேற்ற அவன் நம்பிக்கை எதில் இருந்தது? கடவுள் சொல்லிட்டாரு, அவர் நிறைவேற்ற அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் வல்லவராய். சரீரம் செத்தாலும் சரி, சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் சரி, அவர் நிறைவேற்ற வல்லவர். அதுதான் தெரியும் அவனுக்கு. அவருக்கு அந்த வல்லமை உண்டு. அவர் சொன்ன வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் செய்யும்ன்ற அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது பாருங்க. அதனால தான் அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு? முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். சரி, இப்போ இந்த படித்த இந்த வேத பகுதியை அது அப்படியே ரியாலிட்டியா ஆபிரகாமுடைய லைஃப்ல எப்படி அது பிளெஸிங்காக இருந்ததுன்றதை போய் பார்க்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 21வது அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 21. ஆதியாகமம் 21 1 முதல் கவனிங்க.
ஆதியாகமம் 21வது அதிகாரம் 1 முதல் கவனிங்க. இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எப்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்குறோம். எப்படி ஆசீர்வாதம் இல்லாதவர்களை இருப்பதை போல உண்டு பண்ணிட்டு அப்படின்றத ரோமரில் சொல்றாரு. அதை இங்கே அப்படியே படிக்கலாம் பாருங்க. 21 ஆதியாகமம் 21:1 இருந்து பாருங்க. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி, யார் சொல்லியிருந்தபடி? ஆபிரகாமுடைய வாழ்க்கை, சாராளுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம் எல்லாம் மாறுது. ரொம்ப வருஷம் கழிச்சு மாறுது. 75 வயசுல சொன்னாரு, சாராளுக்கு 89, ஆபிரகாமுக்கு 99. இத்தனை வருஷம் கழிச்சு மாறுது. மாறும்போது எப்படி மாறுச்சுன்னா அங்கே ஆரம்பிக்குது, கர்த்தர் சொல்லியிருந்தபடி மாறுச்சு. யார் சொன்ன மாதிரி மாறுச்சு அது அப்படின்னா, ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் கர்த்தர் என்ன சொல்லியிருந்தாரோ அந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை. அதுதான் ரோமர்ல சொல்றாரு. தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தான். அவரோட வார்த்தையை விசுவாசித்தான். அதன் மேல நம்பிக்கையா இருந்தான். அதன் மேல அவிசுவாசப்படவில்லைன்றத ரோமர்ல சொல்றாரு. இங்க அப்படி ஆரம்பிக்குது. அப்படி கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். என்ன வார்த்தை அழகா இருக்குது பாருங்க. எந்த காலத்துல? தேவன் நல்லதுன்னு சொல்லுங்களேன். குறித்திருந்த, தேவன் குறித்த காலத்தில். யார் காலத்தில்? அது 3 மாசத்துல எப்படியாவது ரெடி ஆயிடணும்னு சொல்ல. நம்ம ஊர்லலாம் அந்த பழக்கம் இருக்குதுல்ல. இன்னைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, கல்யாணம் பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்தே தலைவலியாக தான் இருக்கும் நம்ம சொசைட்டியில். பெரிய தலைவலி பிடிச்ச சொசைட்டி இது கலாச்சாரம். மாப்பிள்ளை யாருன்னு ஆரம்பிச்சு, பொண்ணு யாருன்னு ஆரம்பிச்சு, என்ன போட்டிங்கன்னு ஆரம்பிச்சு, என்ன செய்கிறீங்கன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் கல்யாணத்தில் என்ன பெருசாக பண்ணிட்டீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சு, கல்யாணத்தில் 1000 குறை சொல்லி, பாஸ்ட் 1000 குறை சொல்லி எல்லாத்தையும் அங்கே இங்கெல்லாம் முடிச்சு கிடிச்சு கடைசி கல்யாணம் பண்ணி ஒரு வழியாக செட்டில் ஆகி உட்காந்தா ஒரு நாள் கூட ஃப்ரீ இருக்காது இவங்களுக்கு யாருக்குமே. முதல் நாள்லேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் நடந்ததா, எல்லாம் முடிஞ்சுதா, அங்கே போனீங்களா, இங்கே வந்தீங்களா, மறு வீட்டுக்கு கூப்பிட்டாங்களா, அங்கே போய் சோறு சாப்பிட்டீங்களா, இங்கே வந்து சாப்பிட்டீங்களா, கை கழுவுனீங்களா, எல்லாம் ஆரம்பித்து 3ஆம் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஏதாவது உண்டாயிருக்குதா, எதாவது இருக்குதா சொல்லிடணும். சொல்லிட்டீங்கன்னா தான், ஏதாவது இருக்குதுன்னா ஆமாம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா தான் உண்டு. இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான், கதையாக கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. என்னவோ இவங்க சந்ததி ஏதோ இல்லாமல் போயிட்டு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னென்னோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம கலாச்சாரத்தில். இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க ஜனங்க. அதனால தான் இந்த சொந்த பந்தம் அது இது கொஞ்சம் இந்த ரொம்ப இந்த மாதிரி பிற்போக்குத்தனமாக இருக்கிற ஆளுங்கள்லாம் தூரம் தள்ளி வைக்கிறது. நம்ம கிட்ட சேர்த்தாலே வார்த்தையில நம்மளை கொண்டு போட்டுருவாங்க. அவங்களாம் அவிசுவாசத்தை உண்டு பண்ணிடுவாங்க. 1 மணி நேரம் உட்காந்து வசனத்தை கேட்டு விசுவாசத்தை ஏற்றிட்டு வந்தால் இவங்க 1 நிமிஷத்தில் இறக்கிட்டு, ஆமாம் சர்ச்சுக்கு போகிறேன், என்ன பெருசாக மாற்றம் ஒன்று வந்துருச்சுன்னுவான். இப்படிலாம் பேசிக்கிட்டு கிடப்பான். நம்ம ஆளுங்களும் நம்ம என்ன பண்ணுறது, சித்தி மாமா அத்தை பக்கத்து வீடு அந்த வீடு இந்த வீடு, என்னைக்கு இதெல்லாம் ஒழியணும். கொரோனா வந்து கூட ஒழியல பாருங்க. அதெல்லாம் ஒழியணும். அதெல்லாம் ஒழிஞ்சு கொஞ்சம் மைண்டெல்லாம் கொஞ்சம் ப்ராட் மைண்டாக மாறணும். அதுக்குள்ளேயே சுற்றி வரக்கூடாது. அது ஒரு கெட்ட பழக்கம். அது வரதுனால என்ன ஆகிடுது, இவங்க மைண்டு ஃபுல்லாகவே வேறு மாதிரி தான் இருக்குது. இங்கே ஆபிரகாம் கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் இதன் மத்தியில் அவன் அற்புதமான ஒரு விஷயத்தை அங்கே நம்ம பார்க்குறோம். தேவன் குறித்த காலத்தில்ன்றது. எந்த காலத்தில் அது அப்படின்னா, ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்ப ஆரம்பித்த காலம் அது. சொந்தத்து பந்தத்தெல்லாம் விட்டு விலகி ஒரு ஸ்ட்ராங்கான கடவுள் சொன்ன மாதிரியே அந்த லெவலுக்கு வந்துட்டான் அவன். அந்த லெவலில் வந்து நின்ன உடனே கர்த்தர் குறித்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை அவன் பெற்றான் இருக்குது. என்ன பெற்றான்? அவன் ஒரு குமாரனை பெற்றான். 3 அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். தன் குமாரனாக ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளில் ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாக ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாமுக்கு என்ன வயதாக இருந்தது? 100 வயதாக இருந்தது. தன் குமாரனாக ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாக இருந்தான். அப்பொழுது சாராள் தேவன் என்னை நகைக்க பண்ணினார். தேவன் என்ன பண்ணினார்? அவர் ஏன் அப்படி சொல்ற? இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விதத்தில் நம்ம பேசுது. எப்படி? தேவன் என்னை நகை பண்ணினார். இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். எப்படி? சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றால் ஆசீர்வாதமான வாழ்க்கை தான். இல்லாதவைகளை இருக்கிறதே போல அழைக்கிற தேவன். அதாவது யாராலுமே நம்ப முடியாது. இவன் இல்லாத இருந்தவனா, இவனுக்கு அப்படிலாம் உண்டா இருக்குதுன்னு பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு வாழ்க்கை மாறுது சாராளுக்கு, ஆபிரகாமுக்கும். அதான் நம்ம தலைப்பை வச்சிருக்கோம். ஆசீர்வாதம்னா என்ன? இல்லாதவைகளை இருப்பதை போல உண்டு பண்ணுகிற ஆற்றல். பார்க்குற கண்கள்லாம் ஆச்சரியப்படும். பார்க்குற கண்கள்லாம் இப்படி எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம்ன்ற அளவுக்கு பண்ண வைக்கும் பாருங்க. அதுதான் ஆசீர்வாதத்தின் ஆற்றல்.
அப்ப ஆபிரகாமுக்கு அது நடக்குது. அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். எப்படி நடக்குது? சாராள் 89 வயதுல சரீரம் செத்தவள், அது கர்ப்பம் செத்தவள். அவள் 10 மாசத்துக்கு குழந்தைய வயிற்றுல சுமந்து பெற்றெடுத்து அதுக்கு என்ன பண்றாள்? அவ பாலை கொடுக்குறான் இருக்குது. இன்னைக்கு குழந்தை உண்டாவது பெரிய பிரச்சனைனா அடுத்த கட்ட பிரச்சனை என்னது? குழந்தைக்கு பால் கொடுக்கறது. உலகம் ஃபுல்லா இருக்குது, நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது பால் வங்கி, தாய்ப்பால் வங்கின்னு இருக்குது இல்லையா? ஏன் அதை வச்சிருக்கிறாங்க? வெறும் தாய் இல்லாத பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கா? இல்லை, பெற்றெடுத்த தாய்க்கு என்ன கிடையாது, நிறைய நேரத்தில் பால் கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. பவுடர்லாம் வித்துக்கிட்டு இருக்கிறான் மெடிக்கல் ஷாப்பில். எதுக்கு விற்கிறான்? யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க லைஃப் ஸ்டைல். எல்லாம் 20, 25, 30, 35 இந்த வயசில் இருக்கிற ஆளுங்க தான். நான் சொல்றது 50 வயசு 60 வயசு ஆன ஆளுங்களை பற்றி நான் பேசலை. குழந்தையை பெற்றுக்கு ஏற்ற நேரம், ஏற்ற காலம், ஏற்ற வயது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருத்துவத்தில் தான் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். இந்த காலத்தில், இவ்வளோ நவீன காலத்தில் ஆபிரகாம் சாராள் வாழ்ந்த காலம் இன்னும் ரொம்ப பேக்வேர்டு. அது இதோட ரொம்ப கடினமான ஒரு காலம். அந்த காலத்தை குறித்து அவள் பேசுகிறா பாருங்க. சாராள் சொல்கிறா, கர்த்தர் என்ன நகைக்க பண்ணிட்டாரு. மற்றவங்களாம் பார்த்து என்னடா இது, எப்படா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு பண்ணிட்டாரு. ஏன்? 89 வயது கிழவி. அந்த கிழவி எல்லாரும் பார்த்துருப்பாங்க சாராள்ன்ற ஆளை. சரீரம் செத்தவள், இவளால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வலிமையோ ஆற்றலோ பேலனோ இல்லாதவள் அப்படிதான் தெரிஞ்சிருப்பா. ஊரில் பெரிய மனுஷனுடைய மனைவி வேற, எல்லார் கண்களும் அவன் மேலே இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒருவள் இப்போ 10 மாதம் பிள்ளையை பெற்று சுமந்து பிள்ளையை பெற்று அதுக்கு என்ன பண்ணுறா? இப்போ பால் கொடுப்பாலோ? ஹலோ, இந்த காலத்துலலாம் 1 வயசு 2 வயசுல என்ன பண்ணிடுறாங்க? ஸ்டாப்பிங் இட்டு. அந்த காலத்துலாம் கேட்டால் 5 வயசு வரைக்கும் கொடுத்துன்றாங்க, 4 வயசு வரைக்கும் கொடுத்துன்றாங்க. அது எப்படி சாத்தியம் தெரில கொடுத்துருக்குறாங்க. சாராளுக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கும், சேலஞ்சாக இருந்திருக்கும். 2 வயசு குழந்தைய வெளியே வச்சுக்கிட்டு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுப்போமே, போகிற வரவங்களாம் பார்த்துன்னா சொல்லுவாங்க, இந்த கேள்வியா இவளாலா? இவ சரீரம் செத்தவளாச்சே, இவளால் எழுந்து நடக்க கூட முடியாதாச்சே, இவளுக்கு இப்படி நடக்குதா? எப்படியா இது? நம்ம கண்ணால் நம்பவே முடியல, ஆச்சரியமா இருக்குது. இது எப்படி அதெல்லாம் நடக்கும்? சாத்தியமே இல்லையா? இந்த காலத்துல 1008 கண்ணு காது மூக்கு வச்சு பேசியிருப்பாங்க. அன்னைக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு எல்லாமே எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச காலம் அது. அதெல்லாம் ஏமாத்த முடியாது. இந்த சபையிலே பார்த்து பாருங்க, ஆரம்பத்தில் 2010 11 ஞாபகம் இல்லை, ஒரு கல்யாண தம்பதி இருந்தாங்க. ஒரு 5 வருஷமாக குழந்தை இல்லை. அப்புறம் அவங்கள ஒரு பிளான் போட்டு ஒரு குழந்தைய வெளியே பெற்று எடுத்துகிட்டு வந்ததா சொன்னாங்க. நானே பார்த்துருக்கேன் சபையில். அப்போல்லாம் கீழே ஆராதனை நடக்கும், ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கும், அந்த பொண்ணு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும். நாங்கள் கூட உண்மையாகவே குழந்தை பெற்று பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மாமனார் கொஞ்சம் ஷார்ப்பான ஆள். அவர் என்கிட்ட வந்து நான் அப்போல்லாம் கிளம்பி ஒரு மேலே வந்து சொல்லுவார், ஐயோ அது குழந்தையே கிடையாது, அவள் பால்லாம் கொடுக்கல, ஏமாத்துறாங்க. நான் அவருக்கு சொன்னேன், உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, அதனால் ஏதோ காழ்ப்புணர்ச்சியை பொண்ணு மேலே கொட்டுறீங்க, நம்ம தான் சென்டிமெண்ட்டாக போய் லாக் ஆகிடுவேன். நான் பொண்ணு மேலே எப்படின்னா அபாண்டமாக பழி சொல்லாதீங்க, பாவம் அது நல்ல பொண்ணு ஆகும், இப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த பொண்ணு ஏழை பொண்ணு, நீங்கள் சொன்ன பொண்ணு உங்கள் பையன் கல்யாணம் பண்ணல, அதுக்காக இப்படி பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு அவர் சத்தம் போட்டுலாம் அமைச்சிருக்கேன் நான் அவரை. அப்புறம் இதே இடத்துல தான் அந்த பிரச்சனை நடந்தது. நடக்கும்போது பார்த்தா அது சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும் போது என்னால் நம்பவே முடியல. இப்படி தான் ஆயிடுச்சு எனக்கும். உறகாத பிள்ளைக்கு பால் கொடுத்து தான் நடிப்பு, அதுவும் நடிச்சிருக்குது அந்த குழந்தையும். எல்லாமே டோட்டலாக ஒரு மனைவி அது இது மொத்தம் அதில் கம்பைன்டு. அது இப்படி நடித்ததுனால என்ன சாதிக்க முடிஞ்சதுன்னா அடுத்த கேள்வி. அங்கே ஒன்றுமே இல்லை, எவ்ரி திங் இஸ் ஸ்கேட்டர்டு. குடும்பம் பிரிஞ்சு போச்சு, கணவன் மனைவி பிரிஞ்சு போயாச்சு, பிள்ளை ஒரு பக்கம் எல்லாமே. அதுக்கு தான் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு அமைதியாக கடவுள்கிட்ட கேட்டு பொறுமையாக காத்திருந்து உண்மையாக இருந்துட்டு போகிறது எவ்வளோ பெஸ்ட்டு. அப்போ அப்படி தான் இருந்தது. 5 வருஷம் குழந்தை இல்லாமல் எங்கள் அப்பா கூட சொன்னார், 5 வருஷம் பாவம் குழந்தையே இல்லாமல் இப்போ குழந்தை பெற்று இந்த குடும்பம் இனிமேல் சந்தோஷமாக இருக்கும், நல்லா இருப்பாங்க அப்படின்னு வாழ்த்திட்டு வந்தால் கதையை உள்ள வேறு மாதிரி நடந்துருக்குது எல்லாமே. இந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 6 மாதம் எங்கேயும் வெளியே போயிட்டு குழந்தை எனக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் ஒன்றும் பண்ணுறதுக்கு அங்கே இல்லை. ஆனால் அந்த காலம் அப்படி கிடையாது. எது செஞ்சாலும் இப்போ இன்றைக்கும் கிராமத்துக்கெலாம் போனீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன விஷயம், நீங்கள் ஒரு சின்ன துரும்பு வாங்கினா கூட அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எதுவுமே நீங்கள் என்ன பண்ண முடியாது, மறைக்கவே முடியாது உங்களால்.
அந்த மாதிரி. அப்போ ஆபிரகாம் காலத்தில் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவன் தனியாக டென்ட் அடித்து தனியாக 2000-3000 பேர் கூட வாழறான். அவன் எப்படி இருந்திருக்கும்? அப்போ அத்தனை பேருடைய கண்களும் பார்த்து ஆச்சரியப்படுது. எப்படிடா இது சாத்தியம்னா ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும். கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாதவைகளை இருப்பவைகளை போல ஆற்றல் உள்ளது. இல்லாதவைகளை இருப்பதை போல உண்டு பண்ணும் ஆற்றல் உள்ளது. நம்புறீங்களா நீங்க அதை? அப்புறம் அங்கே சொல்றாரு பாருங்க 6-7 வசனம். சாரால் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றான். பிள்ளை வளர்ந்து பால் மறந்து ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பிள்ளை வளர்ந்து பால் மறந்த காலத்தில் ஆபிரகாம் பெரிய, நம்ம லாங்குவேஜ் ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி வச்சு என்ன பண்ணுறான், சந்தோஷமாக அதை கொண்டாடி முடிக்கிறான். முடித்த உடனே 2 சேனல் தப்பா, கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக போகிறது தப்பா. 2000 பேர் வேலைக்காரர் இருக்கிறான், பூமி தாங்க முடியாத அளவுக்கு சொத்து இருக்குது, திறமையானவனாக்கும், எதுவுமே எனக்கு ப்ராப்ளமே இல்லைன்ற ஆளுங்களுக்கு பதில் தான் பதில். என்ன நடக்குது? வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்துருக்குது, கடவுள் சொன்ன விஷயம் நடந்திருக்குது. நடக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. என்னது? 10வது வசனம், அதையும் கவனிக்கலாம். அதுவும் எப்படி அவனுக்கு ஆசீர்வாதமாக முடியுதுன்றதை பார்க்கலாம். 9வது வசனம். பின்பு எகிப்து தேசத்தால் ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனை பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு, எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் பாருங்க, கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தொல்லும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாக ஈசாக்கோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்றான். தான் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனையும் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டாள். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். துரத்தில் இருந்த தண்ணீர் செலவழித்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்துக்கொண்டு அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துறத்திலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாலாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணி வைத்தாள். விவாகம் பண்ணி வைத்தாள். இந்த சம்பவம் நீங்க என்னன்னு பார்க்குறீங்க? ஆபிரகாமுடைய சாரால் ஏற்கனவே பண்ண தப்பு இந்த இடத்துல இந்த தவறை அல்லது இந்த பிரச்சனையே தேவன் தீர்த்து வைக்கிறார். அவளே ஆரம்பிச்சா அவளே முடிக்கிறாரு. அவளுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்குது, அடிமை பெண் வேற, சுதந்திரவாளி வேற. பிள்ளை இல்லைன்னும் போது அவளுக்கு கன்ஃபியூஷன் ஆகிட்டு தான் அடிமை பெண் பெற்றெடுக்கிற பிள்ளை என் பிள்ளையாவே இருக்கும்ட்டா. இப்போ மைண்டு தெளிஞ்ச பிறகு புத்தி வருது, அடிமை பெண் வேற, என்னுடைய பிள்ளை சுதந்திரவாளி என்பது வேற. அது தெளிஞ்ச உடனே அந்த பிரச்சனை ஏற்படுது. பரியாசம் பண்ணுறதை பார்க்குறா, துரத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எப்படி ஆசீர்வாதத்தை உனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறனோ, உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை எதிர்காலமாக கொடுத்துருக்கிறனோ, அதே போல் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன், கவலைப்படாது. ஏன்னா அவன் உமித்தா இருக்கிறான் அவன். ஆனால் அவன் சுதந்திரவாளி கிடையாது, ஆனால் அவனும் என்ன பண்ணுற ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி அதே போல் அதையும் நடக்குது பார்க்குறான். அவனுக்கு அந்த பிள்ளை வளருகிற மட்டும் அவனோடு கூட இருக்கிறான். தாய் சரியில்லாதவன் போய் மறுபடியும் எகிப்து தேசத்து பெண்ணுக்கிட்டே என்ன பண்ணுறான், அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. அதனால் அவன் வாழ்க்கையே மாறி போகுது, இஸ்மாயிலோட வாழ்க்கையே. அது வேற சப்ஜெக்ட். ஸோ அந்த சாப்டர் எங்கே என் பண்ணி கொடுக்குறாரு. ஆபிரகாமுக்கு கடைசி வரைக்கும் தலைவலியோ வேதனையோ இதால் அவனுக்கு இல்லாமல் இருந்தது. ஏன்னா நிறைய குடும்பத்தில் குழப்பம், நிறைய சந்ததியில் குழப்பம்லாம் இந்த மாதிரி சில தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டி சிக்கி சீரழிகிறத பார்க்குறோம். 2 கடைசி 3வது விஷயம் ஒன்று நடக்குது இங்கே அந்த ஆசீர்வாதத்தில். என்னது அது? 22வது வசனம். அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாக பீகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். யார் இந்த அபிமெலேக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜா. இவர் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, ராஜாவை எப்படி கொண்டு வராரு பாருங்க. பிளஸ்ஸிங் லைஃப் எப்படி ஒரு மனுஷனுடைய கணத்தை அல்லது தரத்தை உயர்த்தி வைத்திருக்கிறது. எப்படி? 22. அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாக பீகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்ய
செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அதற்கு ஆபிரகாம், நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்றான். ஆனாலும் அபிமெலேக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான். கவனிக்கணும், இங்க யாரை கடிந்து கொண்டானாங்க? யாரை கடிந்து கொண்டான்? யாரை கடிந்து கொள்றது? ஒரு ஆபிரகாம் ராஜாவை கடிந்து கொள்றான். நடக்கிற விஷயமா? ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியணும். பிளஸட் லைஃப்னா என்ன? இன்னைக்கு அம்பானி போய் மோடி மிரட்ட முடியுமா? அவ்வளோதான். நாள்லேருந்து அவர் பிஸ்னஸ் கீழே போயிடும். ஐயா வாங்கன்னு சால்வை போட்டு அவருக்கு ஒத்து ஊதுனா மட்டும்தான் டாப்பாக என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். அதனால தான் விசுவாசியை கொண்டு போயிட்டு அம்பானியோட கம்பேர் பண்ணாத. இது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்னு ராஜாவாயிலிருந்து வருது. நீ எதை செய்தாலும் கர்த்தர் அதை என்ன பண்ணுறாரு? அதை வாய்க்கு பண்ணுறாரு. அதனால் நீ எனக்கும் என் பிள்ளைக்கும் என் பேரனுக்கும் ஒரு தீங்கையும் செய்ய மாட்டேன்னு எனக்கு என்ன பண்ண உடன்படிக்கை செய்து கொடுன்னு ராஜா வந்து கேட்குறான். அப்போ எந்த அளவுக்கு ராஜாவை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன் தான் விசுவாசி. ராஜாவை விட உயர்வான நிலையில் வைப்பது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். விசுவாசி தெரிந்து கொள்ள வேண்டிய ஆசீர்வாத வாழ்க்கை அதுதான். ராஜாவை விட உயர்வான வாழ்க்கையில் நிலையில் நான் இருப்பேன். ஹலோ, எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க அது. அந்த நேரத்தில் தான் என்ன நடக்குது? இந்த அபிமெலேக்கு ராஜாவுடைய ஆளுங்க சும்மா இருக்க மாட்டான்ல. ராஜாவே சும்மா இருந்தாலும் நல்ல கைங்க சும்மா இருக்காது. எப்பவுமே அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணிட்டான்? ஆபிரகாம் மேலே கண்ணு வச்சு, இவனா வெளியூர்லேருந்து வந்தவன், இவனை எப்படி நல்லா இருக்கலாம், இவன் எப்படி ஆடு மாடோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுடைய மந்தையை கொஞ்சம் வளைச்சி வச்சுக்கிட்டானு. நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி தான். ஆபிரகாம் மனசுலேயே வச்சுருந்தான். கரெக்டாக இந்த ராஜா வந்தவொடனே அவன்கிட்ட கேட்குறவங்க ஆளுங்கன்னு இந்த மாதிரிலாம் பண்ணி வைக்கிறாங்க, நீ அடக்க மாட்டியா, கேள்வி கேட்க மாட்டியா அப்படின்ட்டு ராஜாவை அவன் என்ன பண்ணினான்? அவன் அதட்டினான் இருக்குது. யாரை கடிந்து கொண்டான்? அவன் ராஜாவை. ஆபிரகாம் ராஜாவை கடிந்து கொண்டான். அதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஹலோ, 26. அதற்கு அபிமெலேக்கு, இந்த காரியத்தை செய்தவன் என்னான் என்று எனக்கு தெரியாது, நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை. இன்று நான் அதை கேட்டதை அன்றி இதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான். அப்பொழுது ஆபிரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமெலேக்கு கொடுத்தான். அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ராஜா மெனக்கெட்டு பதில் கொடுக்குறார். ஆபிரகாமே, யாரும் எனக்கு சொல்லலை, நீ வந்து என்கிட்ட சொல்லவே இல்லையே, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நடந்தது எனக்கு தெரியாதுப்பா. பயம் வந்துருச்சு இப்போ. அப்புறம் ஆபிரகாம் பார்க்குறான், சரி தெரியாதுன்னு சொல்லிட்டு அதனால் விட்டுறேன். ஏன்னா அதெல்லாம் ஆபிரகாமே டீல் பண்ணிப்பேன். ஏன்னா அவங்ககிட்டயே ஆளுங்க இருக்கிறாங்க. ஆபிரகாம்கிட்டயே ஆளுங்க இருக்கிறாங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன்ப்பா, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கடைசி வசனம் சொல்லுது, ஆபிரகாமும் அபிமெலேக்கும் ராஜாவும் என்ன செய்து கொண்டார்கள்? அங்கே உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். என்ன செய்து கொண்டார்கள் அவர்கள்? அப்போ இது ஆரம்பத்தில் பார்க்கணும். 75 வயதில் ஆண்டவர் அழைக்கும் போது ஆபிரகாமுக்கு இந்த வாழ்க்கை இருந்ததா? இல்லை. குழந்தை கிடையாது, இந்த கனமான வாழ்க்கை கிடையாது. ஒரு ராஜாவே வந்து உடன்படிக்கை செய்யக்குள்ள கேட்டு அவனுக்கு பதில் கொடுத்து அவங்ககிட்ட இந்த அளவுக்கு இறங்கி போகிற அளவுக்கான வாழ்க்கை 75 வயதில் ஆபிரகாமுக்கு இருந்ததானா? இல்லை. அப்போ எப்படி உண்டாச்சு? ஆசீர்வாதம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன். அதுதான் தலைப்பாக கொடுத்துருக்கிறேன். ஆசீர்வாதம் இல்லாதவைகளை இருப்பதை போல உண்டு பண்ணுகிற ஆற்றல் உள்ளது. அதனால தான் சொல்றார் உபாகமத்தில், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பதாக வைக்கிறேன், நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். எதை தெரிந்து கொள்? நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். அதனால கலாத்தியர் 3:29 சொல்றாரு, கிறிஸ்துவை உடையவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறார்கள். ஆபிரகாமை போல ராஜாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள். யாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள்? ராஜாவோடு உடன்படிக்கை செய்கிறவர்கள். இன்னைக்கு வாழ்க்கையில் பல காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம், வெற்றி இல்லாமல் இருக்கலாம், கனம் இல்லாமல் இருக்கலாம், உயர்வு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவைகளை இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை நீங்கள் நம்பிவிட்டால், அதை விசுவாசித்து விட்டால், அது உங்கள் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணும்? அது கொண்டு வரும். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதில் அன்பும் இருக்குமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல இரவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை விசுவாசிக்கிறவர்கள் தேர்வு செய்ய வேண்டிய செழிப்பான வாழ்க்கை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். கிறிஸ்துவை உடையவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமை போல தேவனை விசுவாசிக்கிறவர்கள், ஆபிரகாமை போல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறவர்கள். எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய உயர்வு, எங்களுடைய நிலை, let it be changed as the life of Abraham. ஆபிரகாமின் வாழ்க்கையை போல மாறட்டும்.
அதற்கு உம்முடைய கிருபை உண்டாகட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகட்டும். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமுக்கு இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்க கற்றுக் கொடுத்தவர், நம்பிக்கை தேவனில் வைக்க செய்தவர், விசுவாசம் அடைய செய்தவர், அதை துவைக்கிறவர். அருமையான இரவு வேளையிலும் தேவரின் இந்த வார்த்தைகளை கேட்ட, வசனங்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அந்த விசுவாச தொடக்கத்தை கர்த்தர் நீர் செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், தேவரின் வாழ்க்கையில பல காரியங்கள் சவால்களோடு இருக்கலாம். ஆனால் இல்லாத தேவரின் நன்மைகளை, இல்லாத வெற்றியை, இல்லாத கனத்தை, இல்லாத உயர்வை தேவரை இருக்கிறதை போல விசுவாச வார்த்தைகளால், விசுவாச வசனங்களால், ஆசீர்வாத வார்த்தைகளால் அவர்கள் அழைக்க, அவைகளை பேச, ஜெபிக்க நீர் அவர்கள் கற்றுத் தருகிறார். அப்படிப்பட்ட நாவுகளாக மாறட்டும், அப்படிப்பட்ட உள்ளங்களாக மாறட்டும். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கைகள் ஒவ்வொன்றும் தேவரினுடைய நிறைவான நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் தேவரின் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, வெற்றியும் வாழ்வும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவரும் அருமைரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.